நம்ம இன்னைக்கு நடந்த யூபிஎஸ்சி தேர்வுல வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய நிறுவனர் வந்து இங்கே அவங்க நாயக்கர் அப்படின்றது சில சென்டர்ஸ்லையும் ஹிந்தியில மட்டும்தான் எக்ஸாம் ஹிந்தியில மட்டும் வைக்கல, ஹிந்தியிலும் வைத்திருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்ட சில சென்டர்கள்ல. இதுல வந்து அந்த மொழியை சார்ந்தவர்கள் வந்து எழுதுவார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா இது அதிகாரிகள் இதை தயாரித்தவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அதனால நாம வந்து நாயக்கர் என்று போட்டது சரியா இல்லையான்றது விவாதத்துக்கு நான் வரல. இன்னும் சொல்ல போனால் போட்டிருக்க கூடாது என்பது தான் எனது எண்ணம். ஆனா இதை எழுதுபவர்கள் இந்தியா முழுவதும் எழுதுபவர்கள், அவர்கள் எந்த பெயரால் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பது மிக உண்மை. இப்ப உதாரணத்திற்கு தெலுங்கானாவில் உள்ள புத்தகத்தில எல்லாம் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரை காமராஜ் நாடார் என்று தான் குறிப்பிடுகிறார்கள். நானே அந்த புத்தகங்களை பார்த்திருக்கிறேன். இப்ப எங்களுக்கான மருத்துவ புத்தகம் ஏஎல் முதலியார் எழுதியது. அவர் ஒன்னும் முதலியார் என்று அவர் வந்து ஜாதி வெறியர் கிடையாது, அவர் பெயரே அதுதான். ஆக இப்ப கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு மருத்துவத்துல இந்த மருத்துவ புத்தகத்தை துணைவேந்தராக இருந்தவர் யார், ஏஎல் முதலியார் தான் போடுவாங்க. ஏஎல்னு போட்டா யாருக்கும் தெரியாது. ஆக இது அறியப்படுவதற்காக அப்படி போட்டிருக்கலாம். ஏன்னா திராவிட தீகாக்காரங்களே என்ன சொல்றாங்க, இந்த சாதி மறுப்பு போராட்டத்திற்கு முன்பு வரை சரித்திரத்தில் அவர் பெயர் ஈவேரா நாயக்கர் என்று தான் இருக்கிறது என்று. ஆக வடநாட்டில் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கீதா ஜீவன் பெண்களுக்கான ஹெல்ப்லைன் 181க்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். இதில் பணி அமர்த்துபவர்கள் நேர்முக தேர்விற்கு வருபவர்கள் ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து ஒரு சர்க்குலர் போச்சு. அப்பனா தமிழக அரசு ஹிந்தி வெறி அரசுன்னு சொல்லுவோமா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அதிகாரிகள் தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால நாங்க வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படித்தான் எல்லாவற்றையுமே மத்திய அரசின் மீது திணிப்பது தவறு. மத்திய அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு மிகுந்த பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் காசிக்கு போனேன் எங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு. பல இடங்களில் தமிழ் பலகைகள் இருக்கிறது. அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து வராங்க அப்படின்னு. அத மாதிரிதான் சில நேரங்கள் வட இந்தியால இருந்து வருவதற்காக சில பல பதாகைகள் இருக்கிறது நம்ம சொல்றோம். ஆக ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.